வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் உங்களுடைய கார்டனில் வெந்தயக்கீரை விதையை இன்றைக்கி விதைங்க. வெந்தயக்கீரை வளர்க்குறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கிச்சனில் இருக்கிற வெந்தயத்தை எடுத்து நல்லா 10 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும். தேவையான அளவு 10 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறமா ஒரு துணியிலையாவது இல்லை நல்லா வடிகட்டிட்டு ஒரு டப்பாலையாவது போட்டு மூடி வச்சுருங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி டப்பாவில் தான் போட்டு மூடி வைப்பேன். அப்போ லேசாக முளை விட்டு வரும். இல்லை நம்ம முளைக்காட்டாலும் பரவாயில்ல, 10 ஹவர்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா அப்படியே மண்ணில் கூட தூவி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக அந்த ஐஸ்கிரீம் டப்பா இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டாக இருக்கிறத கூட எடுத்து அதில் மண்ணை நிரப்பிட்டு நம்ம ஊற வச்சுருந்த சீட்ஸை தூவி விட்டுறலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருங்க. நான் வந்து 3 ட்ரே எடுத்திருக்கேன். அது 3லேயும் நான் ஈவனாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் மண் வந்து மேலாப்பில் லைட்டாக தூவி விடணும். இது சின்ன விதைங்கிறனால அதிகமாக மண் போட்டோம்னா அதால் முளைச்சி வர முடியாது. ஸோ சாஃப்டாக பையை மேலாப்பில் லைட்டாக தூவி விட்டுட்டு மார்னிங் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ் தண்ணி ஊற்றிட்டே வரணும். தண்ணியும் அப்படி தான், நம்ம சாஃப்டாக ஸ்லோவாக தான் ஊற்றணும். ஃபோர்ஸாக ஊற்றணும்னா விதை முளைச்சி வராது. இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஓரமாக நிழலில் வச்சிடலாம். முளைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தூக்கி செமி ஷேட் இருக்கிற இடத்துல வச்சிட்டோம்னா 1 மந்தில் நம்ம இதுலேருந்து ஹார்வெஸ்ட் எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.